ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் வந்துட்டு 10 கொஸ்டின் அப்படியே பார்க்காம படிச்சிருப்போம் நம்புகிறேன். இப்போ வந்துட்டு 11வது கொஸ்டின் போவோம். கீழே சிவப்பு கலரில் ஒரு பட்டன் இருக்குது, அதை அழுத்துனீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். சரி, ரைட்டு. இப்போ 11வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு மொத்தமாக பார்த்துருவோமா? லிஸ்ட்டு த யூசஸ் ஆஃப் பாஸ் பென். இது ஒரு கொஸ்டின். PH3 என்ன சார் புதுசாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. ஏங்க இதெல்லாம் இருக்கிற கொஸ்டினுங்க. நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் நம்ம ஸ்கூல் வாத்தியாருங்க சொல்கிறது 5 கொஸ்டினை படிச்சுட்டு போனீங்கன்னா அவ்வளோதாங்க, ஃபெயிலாக போயிடுவீங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், இதில் இருக்க எல்லாமே 2 லைன் தான். என்ன சார் ஈக்குவேஷனாக இருக்குன்னா அதுக்கு தான் நான் இருக்கேனே. கொஸ்டின் இது தியரி கொஸ்டினை முதல்ல படித்து முடிச்சிருங்க. நீங்கள் அது சார்கிட்ட சொல்லுங்கள், இந்த சாப்டர் 27 கொஸ்டின் எடுத்து கொடுத்துருவாரான்னு பார்ப்போம். 27 கொஸ்டின்லாம் அவராலே எடுக்க முடியாதுங்க. கவர்மெண்ட் எக்ஸாமில் பார்த்தா வித்தியாசமாக என்னடா இது எங்கேருந்து நான் வந்திருக்குன்னுலாம் யோசிப்பீங்க. உங்கள் கிளாஸ் டாப்பரே எங்கே இருக்குதுன்னு யோசிப்பான். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பதில் எழுதி அவனுக்கே சொல்லி கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பாக வருங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க ஒருத்தவங்களுக்கும் ரொம்ப லக்கிங்க. இந்த மாதிரி மெட்டீரியல் எங்கே நீங்கள் இந்த மெட்டீரியல் எடுத்து காட்டிடுங்க பார்ப்போம், எங்கேயுமே கிடைக்காது. அப்போ எப்படி சார் உங்களுக்கு கிடச்சதுன்னு கேட்டால், ஆமாம் எனக்கு எப்படி கிடச்சதுன்றது ஒரு பெரிய கதை. இந்த மெட்டீரியல் நிறைய கொஸ்டின் இருக்கும். எந்த மெட்டீரியல்லையும் இவ்வளோ கொஸ்டின் இருக்காது. எல்லாருமே சுருக்கப்படமாக கொடுத்துருப்பாங்க. இது மெட்டீரியல் கிடையாதுங்க. முதல்ல மெட்டீரியல்னால் சுருக்கமாக படிக்கிறது கிடையாது. இதில் கொஸ்டின்ஸ் இருக்குது. இது கொஸ்டின் மெட்டீரியல். இது ஷார்ட் பண்ணி கொடுக்குற மெட்டீரியல் கிடையாதுங்க. இதில் மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்குதுன்னு காட்டுற மெட்டீரியல் இதில். சரிதானே? அதை விட்டுப்புட்டு மெட்டீரியலில் காட்டுறாருன்னு சொல்லி எல்லாம் தெரிச்சிடாதீங்க. முதல்ல வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு யூசஸ் ஆஃப் பாஸ்மெண்ட் இருக்குது. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர். ஓகேங்களா? சோடியம் ஹைட்ராக்சைடு வச்சு குளோரின் கூட மிக்ஸ் ஆகி இது கால்சியம் ஹைப்போக்ளோரைட்டை உருவாக்குறோம். அதுதான் ப்ளீச்சிங் பவுடர்னு ஒரு பேரை வச்சு பேக்கெட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? வாட் ஆர் த அல்லோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் சல்ஃபர். சல்ஃபரின் அல்லோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் என்னென்ன? ஓகேங்களா? அது என்னன்னு பார்க்குறோம். ஸோ வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு, அது என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சர், இந்த டப்பாவை எப்படி படிக்க போகிறோன்னு நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? சரி வாங்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. இது யூசஸ் ஆஃப் பாஸ்மின் தான். ஸ்மோக் ஸ்க்ரீன், அப்புறமா யூசஸ் ஆஃப் அல்ம் சிக்னல். அல்ம் சிக்னல் நிறைய பேர் படிச்சிங்களான்னு தெரில. அல்ம் சிக்னலை பற்றி இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்மோக் ஸ்க்ரீன் என்னன்னு தெரியணுமே. இந்த படத்தில் ஏதாவது இல்லை, இது நீங்கள் நருட்டோ பார்க்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது பார்க்குறீங்கன்னா அதில் திடீர்னு போக கொண்டு வீசிட்டு ஓடிடுவாங்க பார்த்தீங்களா? ஸ்மோக் ஸ்க்ரீன் உடனே ஃபோன் எடுத்து பார்க்கக்கூடாதுங்க. இந்த ஸ்மோக் க்ரியேட் பண்ணுற பாம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்மோக் ஸ்க்ரீன். அல்ம்ஸ் ப்ராசஸ்னால் என்ன சார் இந்த ப்ராசஸ்? அல்ம்ஸ் ப்ராசஸ், அல்ம்ஸ் சிக்னல் அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? இந்த பழைய இப்போ இருக்கிற போட்டெல்லாம் வந்துட்டு நேவிகேஷன், அந்த கேஷன் இந்த கேஷன் எல்லாத்தையும் வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த காலத்தில் இருந்த போட்டில் வந்துட்டு இதெல்லாம் எதுவும் இருக்காது. சரிதான் நான் சொல்கிறேன், என்ன புரியுதா? அந்த காலத்தில் போட்டில் செயில் பண்ணிட்டு போகிறாங்கன்னா இந்த ஜிபிஎஸ்ஸு, நேவிகேஷன் எதுவுமே இருக்காது. அந்த நேரத்தில் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் 2 கெமிக்கலை தூக்கி மிக்ஸ் பண்ணி கடலில் போடுவாங்க. அந்த 2 கெமிக்கல் பேர் என்ன மறந்து போச்சு, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அந்த 2 கெமிக்கலை எடுத்து மிக்ஸ் பண்ணி கடலை தூக்கணும், குபுன்னு கடல் எரியும். அதனால் உடனே கடலை எரிஞ்சு முடிஞ்சிடாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல எரியும். எரியிற இடம் அப்படியே க்ரீன் கலரில் இருக்கும், அப்படியே புகையாக பறக்கும். இப்போ வேறு ஏதாவது கப்பலோ நைட் டைமில் ஏதாவது போட்டோம்னா இன்னும் பிரகாசமாக இருக்கும். ஏதாவது கப்பலோ எப்போவுமே மார்னிங் யூஸ் பண்ண மாட்டாங்க. எமர்ஜென்சி அலர்ட்டுக்கு நைட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ் பண்ணால் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி கண்டுபிடிச்சி உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுவாங்க. இவ்வளோ தான். சரி, அவ்வளோதானே? இப்போ வந்துட்டு அடுத்தபடியாக இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஈக்குவேஷன் கொஸ்டின். ஈக்குவேஷனை ஆத்தாடி எர்ரா கப்பலன்னு ஓடிடாதீங்க. இது சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் தான். ஃபஸ்ட்டு இது பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணுங்க. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, CaOH ட்வைஸ். இந்த CaOH ட்வைஸை என்ன பண்ணுறோன்னா குளோரின் கூட ஆட் பண்ணுறோம். என்ன சார் இருக்கிறதுல பார்த்து எழுதுறீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிற பாருங்கள். இதில் CaO அப்படியே இருக்கா, அந்த இடத்துல இந்த Cl2 ஆட் பண்ணிடுங்க. சரிதானே? CaO ஆட் பண்ணிங்கன்னா H2O மட்டும் மிச்சம் இருக்க போகுது, அவ்வளோதான். வேறு என்ன இருக்க போகுது? இங்கே 2 H இருக்குது, அவ்வளோதான் நினைக்கிறேன். சரிங்க. CaO ஒரே ஒரு O இங்கே இருக்கிறதுனால 2 மொத்தம் இங்கே பாருங்கள், இங்கே H2O மட்டும் பெண்டிங்கில் இருக்கும், அவ்வளோதான்.
உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். புரியலனா தெளிவாக இன்னொரு தடவை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. CaOH ட்வைஸ் இருக்கா, CaOH ட்வைஸில் இந்த ட்வைஸ்க்கு அர்த்தம் என்னென்னா, இங்கேயும் ஒரு ஓ 2 ஓ புரியுதுங்களா? இந்த 2 முன்னாடி போட்டு OH போடுறதுக்கு பதிலாக இப்படி போடுறதுக்கு பதிலாக இது இப்படியும் போடலாங்க. இப்போயாவது புரிஞ்சுதா? நான் இங்கே எழுதும்போது ப்ராக்கெட் போடாமல் எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். CaOH ட்வைஸ் இந்த 2 இப்படி போகிறதுக்கு பதிலாக இது இப்படி போட்டிருக்காங்க. இதுக்கும் இந்த 2 சொந்தம், இந்த ஓக்கும் இது சொந்தம், இதுக்கும் இது சொந்தம், சரிதானே? அந்த மொத்தம் இப்போ 2 ஓ 2 அச்சு இருக்கா, CaO ஒரு ஓ எடுத்தோம், Cl2 அந்த Cl2 ஆட் பண்ணிட்டோம், ப்ளஸ் இப்போ மீது என்ன இருக்குன்னா H2O இருக்கும். அவ்வளோதான் நான் சொன்னது. இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் எப்படி இருக்கும்? புரிஞ்சாதானே நான் எழுதுனது அந்த லட்சணத்தில். சரி, ரைட்டு, இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த 2 வந்துட்டு இந்த ஓக்கும் சொந்தம், இந்த அச்சுக்கும் சொந்தம். ஸோ இந்த Cl2 ஆட் பண்ணிட்டு ஒரே ஒரு ஓ நம்ம CaO இது சோடியம் ஹைப்போக்ளோரின். உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுங்களா? இது கால்சியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் குளோரின் கிவ்ஸ் கால்சியம் ஹைப்போக்ளோரின் ப்ளஸ் வாட்டர். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, தியரியாக மாற்றிக்கோங்க ஈக்குவேஷனை. ஒரு நோட் போடுங்க, இந்த மாதிரி கால்சியம் ஹைட்ராக்சைடுனா CaOH ட்வைஸ், இது மாதிரி மனப்பாடம் பண்ணி எழுதுங்க. இதுதாங்க டெக்னிக்கு. சரி, ஓகேங்க. இப்போ அல்லோட்ரோப்ஸ்னு நமக்கு என்னன்னு தெரியணும். அல்லோட்ரோபிக் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், CH3 இருக்குது, இப்போ எப்படி எழுதலாம் இதை? சாரி, CH3 நம்ம கிடையவே CH4. CH3ன்றது நம்ம நடுவில் எழுதுறது, ஆனால் தனியாக எழுதுனா CH4 தான். CH4 ஓகேங்களா? கார்பனுக்கு 4 வேலன்சி எலக்ட்ரானு, 4 வேலன்ஸே ஃபில் பண்ணியாச்சு. இப்போது இது வந்துட்டு அல்லோட்ரோப். இதே கெமிக்கல் ஃபார்மால் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா உதாரணத்துக்கு தான் காட்டுறேன், இந்த மாதிரி எதுவும் கிடையாது. சேம் கெமிக்கல் ஃபார்முலா வச்சுட்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும் பார்த்தீங்களா? அதே ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இப்போது இரும்பு இப்போ ஒரே இரும்பு வந்து ஒரு மாலிகுலாக சேர்ந்து ஒரு பெரிய இரும்பு ராடாக உருவானா என்ன அது எப்படி இருக்குமோ, தொட்டு பார்த்தா எப்படி ஹார்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அதுவும். ஆனால் கேரக்டர் வேறு, அதோட ஸ்ட்ரக்சர் வேறு. அதாங்க அல்லோட்ரோப்பு. புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இது என்னென்னா கிறிஸ்டலைன் ஃபார்மில் இருக்குது, அமார்ஃபஸ் ஃபார்ம்லேயும் இருக்குது. இதோட ஃபார்ம்ஸை 2ஆக பிரிச்சுருக்காங்க. கிறிஸ்டல் மாதிரி இதோட வேறு ஸ்ட்ரக்சரில் ஒரு 5 ஸ்ட்ரக்சர் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அதை பார்த்து கிறிஸ்டல் மாதிரி இது 2 இருக்குது, அதோட 2 ஸ்ட்ரக்சர். இது பார்த்தா அமார்ஃபஸாக இருக்குது அப்படின்னு 2 பிரிச்சுருக்காங்க. இப்போ ரோம்பிக் சல்ஃபர், மோனோக்ளினிக் சல்ஃபர் வந்து பார்த்தா கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். பிளாஸ்டிக்கு, மில்க்கு, கொலாய்டெல்லாம் அமார்ஃபஸாக இருக்கும். சரி, இதை எடுத்துப்போம். ஓகே, இந்த டப்பாக தான் நமக்கு இருக்குது. நம்ம இது எப்படி ஹைப்ரிடைசேஷனுக்கு நம்ம தனியாக ஒரு கிளாஸே வச்சுருவோம். அப்படின்னா இப்போ எப்படி சொல்லித்தரேன் மட்டும் பாருங்கள். அதை எவ்வளோ தெளிவாக சொல்லித்தரேன் பாருங்கள். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு? சல்ஃபர் டை ஆக்சைடின் பயன்பாடுகள் என்ன? சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் யூஸ் இன் ப்ளீச்சிங் ஆஃப் ஹேரு, சில்க்கு. செந்தில் கவுண்டமணி படத்தில் ஒரு தடவை ப்ளீச் அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலையை, அதுதான் ஞாபகம் வருது. ப்ளீச்சிங் ஹேர்ஸும், அப்புறம் சில்க்கு உள் ப்ளீச் அடிக்க. நெக்ஸ்ட்டு ஹேர்னால் நிஜமாலே நம்ம மண்டையில் இருக்க முடியலைங்க, நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த விக்கு வாங்குற இடத்துல, அப்போங்க நீங்கள் உடனே எடுத்து தலையில் மாட்டிக்கிறதுன்னு நினச்சிக்காதீங்க. இட் கேன் ஆல்சோ யூஸ்ட் இன் டிஸ்இன்ஃபெக்டிங் கிராப்ஸ் அண்ட் பிளான்ட் இன் அக்ரிகல்ச்சர் அந்த விவசாயி வந்துட்டு அடிக்கிற ஃபர்டிலைசரில் இதுவும் ஒன்று. சார், ரைட்டு, இது வரைக்கும் எப்படியோ சொல்லி கொடுத்துட்டீங்க சார். இந்த டப்பா கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் இன்னர் காமன் 5 மார்க்லையோ இல்லை 5 மார்க்கில் சாய்ஸில் ஒரு 3 மார்க்லையோ கேட்பாங்க. ஈஸியாக மக்கப் பண்ணிடுங்க. என்ன சார் சொல்கிறீங்க, மங்கப்பா? அப்போ சொல்லித்தர போகிறது இல்லையா? சொல்லித்தரேன் பாருங்களேன். இப்போது sp3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு டப்பா வரும், இப்படி ஒரு டப்பா வரும். உங்கள் கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வரும். ஸோ ஒரு எலக்ட்ரான் வர ஃபில் பண்ணிட்டே வருவோம் நம்ம. கரெக்டாக எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதை ஃபில் பண்ணிட்டே வருவோம். சரி, ஆக்சுவலி இப்படி இருந்தால் அது குரூப் ஸ்டேட்னு அர்த்தம். சரி தானே? இப்போ இது 2 தனியாக இருக்குது, இது 2 ஜாயின் ஆகிருக்கும். அப்படி இருந்தால் அது பேர் sp3.
இந்த மாதிரி ஹைப்ரிடைசேஷன் நீங்கள் 11லேயே படிச்சிருப்பீங்க. மோஸ்ட்லி தெரியலனா மக்கப் பண்ணிக்கிறதே பெஸ்ட்டு. ஏஎக்ஸ் இருக்குது, 3, 5, 7 ஆட் நம்பர்ஸாக வரும். லீனியரு, டி ஷேப்பு, ஸ்கொயர் பிரமிடல், பை பிரமிடல். இப்போ நீங்கள் இந்த ஹைப்ரிடைசேஷன் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கெமிஸ்ட்ரியே நீங்கள் மறந்துடுவீங்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன். வேணா உங்கள் சார்கிட்ட போய் தெளிவாக ஒரு தடவை கேட்டு படிச்சுட்டு வந்துடுங்க. ஹைப்ரிடைசேஷன் SP3 தான். D123 அவ்வளோதான். சாரி, D23 அவ்வளோதான். இங்கே பாருங்கள் 1375 இங்கே இருக்கிற அதே நம்பர் தான். இங்கே அப்படியே 0123 அவ்வளோதான். லோன் பேர் பாண்ட் பேர் இது இருக்கிறது. நீங்கள் இப்படி படித்தீங்கன்னா உங்களுக்கு மண்டையில் நிற்குமாப்பா, இல்லைன்னா மறந்து போயிடுமாப்பா. நீங்கள் இஷ்டம், உங்கள் எப்படி படிக்கிறதோ படிச்சுக்கோங்க. முதல்ல நம்ம வீடியோ யார் இந்த 10 நிமிஷம் வரைக்கும் உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை. அப்படி நீங்கள் பார்த்துட்டீங்கன்றதுனா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக ஹைப்ரிடைசேஷனுக்காக ஸ்பெஷல் வீடியோவே போட்டுடுறேன். சொல்லி சாருக்கு தெரிலன்னு நினச்சிக்காதீங்க. இது சொல்லி கொடுத்தா 10 நிமிஷம் வீடியோ 25 நிமிஷம் வீடியோவாக போயிடும். சரி, ஓகேங்க. இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். இவ்வளோ தூரம் யாராவது பார்த்தீங்கன்னா அந்த நல்லுள்ள ஒரு கமெண்ட் பண்ணி வைங்க. உங்கள் பேரை கமெண்ட் பண்ணி வைங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்கள் பேரையே சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய் பாய்.